ஹாய் கைஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்க்கறதுக்கு உண்மையிலே செம்ம ஒரு ஃபீல் குட் மூவி. சசிகுமார் மட்டும் எப்படி இந்த புதுவிதமான டைரக்டர கண்டுபிடிச்சு ஸ்கிரிப்ட கரெக்டா தேர்வு பண்ணி எடுக்கிறாப்புல படத்த அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா, இதில சசிகுமாரு அவரு இப்போ வர எல்லா அறிமுக டைரக்டருக்குலாம் அவரு வாய்ப்பு ரொம்ப குடுத்துக்கிட்டே இருக்காப்புல. கண்டிப்பா அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். 2025ல பெஸ்ட் மூவி நான் அந்த படத்த கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா, சிம்ரன்ல இருந்து நம்ம ஆவேச படத்தில ஃபஹத் ஃபாசிலுக்கு தம்பியா ஒருத்தன் நடிச்சிருப்பான் அவன். அப்புறம் சின்ன பையன் கமலேஷு, எல்லாருமே செம்ம ஆக்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் திலக்கு போலீஸா வருவாப்புலல்ல. ஒரு இலங்கை அகதி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்னென்ன ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றாங்க. இதுதான் ஒரு கதை. கண்டிப்பா சொல்றேன். படத்த தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. நான் பார்க்கும்போது நான் டிக்கெட் போடும்போது சரி இதுல ஒரு 10, 15 பேர் வராங்கன்னு பார்த்தா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கானுங்க. ஜீவித்ன்னு ஒரு டைரக்டர் இதுல அதுல நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங் அத அத விட சொல்லியே ஆகணும் கைஸ். கண்டிப்பா அதுல வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல அந்த டைரக்டர். அந்த டைரக்டருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். கண்டிப்பா சொன்னேன் படம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சு. 2025ல கண்டிப்பா இந்த படத்துல பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். இதுல சசிகுமார் ஆக்டிங், சிம்ரன் ஆக்டிங்லாம் ஐயோ! என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. செம்ம ஆக்டிங்கா இருந்துச்சு கைஸ். அதுல அந்த சின்ன பையன் இந்த கமலேஷ்ன்னு ஒருத்தன் ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். முள்ளியா ஏதோ ஒரு கேரக்டர். அந்த பையன் பேரு. அவனுக்காண்டியே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரசிகர் பட்டாலும் இப்ப அவனுக்கு ரொம்ப குமிஞ்சுக்கிட்டு வருதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுல அப்படி நடிச்சிருப்பான். நம்ம சிம்ரன்ல விண்டேஜ்ல சிம்ரன்ல டான்ஸ்லாம் அதில போட்டிருப்பாங்க. அதில நமக்கே பார்க்க முடியாத அப்பப்ப சர்ப்ரைஸான விஷயம்லாம் நெறைய இருக்கும். கண்டிப்பா நீங்க படத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில ஒரு மைய கருத்தே இதில காமெடி கேரக்டரா நடிச்சிருப்பாப்புல எல்லா படத்தையும். அது திலக்குன்னு ஒரு கேரக்டரு. அ யார் சொன்னா நீ அகதின்னு? அப்படின்னு ஒரு கன்டென்ட் அவன் வச்சிருப்பாப்புல. அதுதான் படத்தோட முக்கிய கதை அம்சம். எந்தெந்த படத்த நீங்க பார்த்திருப்பீங்க ஃபேமிலி படத்த. ஆனா இப்படி ஒரு படத்த நீங்க கண்டிப்பா பாருங்க. ஆனா சசிகுமாரு எப்படி சொல்றது? வருஷம் வருஷம் ஒரு நல்ல ஹிட்டான படத்த ஒண்ணு குடுக்குறாப்புல. அயோத்தி, நந்தன், இப்ப இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. கண்டிப்பா சொல்றேன். சசிகுமார்ல ஒரு புது வித்தியாசமான படங்கள எடுத்துருக்காப்புல. அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். கண்டிப்பா படத்த ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் கைஸ்.